அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரேஸ் பைக் மோதி காவலர் ஒருவர் பலியாகி இருக்கிறார். சென்னை போரூர் பகுதியில் இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. அது தொடர்பான செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போரூர் அருகே அதிவேகமாக வந்த உயர் ரக ரேஸ் பைக் மோதி பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். மதுரவாயில் புறவழிச்சாலையில் காவலர் குமரன் ரோந்து பணியில் இருந்தபோது இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம் ஜெய்ஹரிஷ், சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? விரிவான விவரங்களை விளக்கலாம். வணக்கம் கௌதமி. மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலையில போலீசார் ஒருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. போரூரில் இருந்து தாம்பரம் நோக்கி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தவர் போரூர் SRMC காவல் நிலையத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னராக பணியில் சேர்ந்த குமரன் என்பவர். இவர் வயது 50, திருவேற்காடு பகுதியை சேர்ந்த இவர் போரூர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் இன்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அவர் போரூர் பைபாஸ் சாலையில சுங்கச்சாவடியை தாண்டி போரூர் ஏரி அருகே சென்று கொண்டிருந்த போது மீண்டும் திரும்பி காவல் நிலையம் சென்ற அவர் சாலையை கடந்துள்ளார். அப்போது தாம்பரம் பகுதியில் இருந்து கவாசாக்கி நிஞ்சா உயர் ரக ரேஸ் பைக்கில் வந்த நபர் ஒருவர் அதிவேகமாக வந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக காவலரின் இருசக்கர வாகனம் மீது மோதியதில் இருசக்கர வாகனம் சுக்குநூறாக நொறுங்கியது. இதில் சம்பவ இடத்திலேயே காவலர் குமரன் உயிரிழந்து விட்டார். அவரது உடலை மீட்ட ஆவடி போக்குவரத்து போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விபத்தில் சிக்கிய இளைஞரோட வாகனமானது பின்னால் வந்த ஸ்விஃப்ட் கார் ஒன்றில் சிக்கியுள்ளது. இதில் சிக்கிய இவர் பலத்த காயம் அடைந்துள்ளார். இவரும் தற்போது ஆபத்தான நிலையில போரூர் பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவமானது இந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த காவலர் உயிரிழந்த சம்பவத்துல மேலும் வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் மேலும் இது குறித்து சம்பவம் குறித்து விசாரணையானது மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.